Hi guys, welcome back to my channel. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த விட்ட கதை தான். அந்த சிஇ சிஎம்இ சொன்னேன். அது வந்து நம்ம எப்படி அதை படிக்கணும், அது லைட்டாக தான் அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அந்த எப்படி ஒரு நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இன்ஸ்டியூட் போனால் எப்படிலாம் நடக்கும் அதை பற்றிலாம் நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்து இன்ஸ்டியூட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு சில இன்ஸ்டியூஷன் சொல்கிறேன். ஓகே, மேபி நீங்கள் அதை இது பண்ணி விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு ஓகேனா இது பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூட் தேவையா, அதாவது சிஎஸ்சிஎம்ஏ படிக்கிறது. எனக்கு சிஎஸ் பற்றி எனக்கு பெருசாக புக்ஸ் பார்த்துருக்கேனே தவிர, ஐ மீன் நான் என்னோட லாக்கு படிச்சிருக்கேன். ஓகே, லாக்கு என்ன படிச்சிருக்கேன்னா என்னோட ஐ மீன் இந்த நம்ம லா வரோம்ல, நம்ம சிஎம்ஏல சிஏல லா வரும். அதுக்கு இங்கே சிஎஸ் புக்கு பார்த்தா கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருவோம். அதில் வந்து சிஎம்ஏல கூட டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரியில், ஐ மீன் இந்த கம்பெனியில், வேற ஒன்றும் இல்லை, நான் அதை மீன் பண்ணேன். அப்போதைக்கு அந்த இது படிச்சதுதான் தவிர்த்து சிஎஸ் புக்கெலாம் பெருசாக பார்த்தது இல்லை. அந்த சர்க்கிள் எனக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் நான் மேஜராக தொட்டது எல்லாமே சிஎம்ஏ தான். ஓகே, தென் என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்சிஎம்ஏ படிக்க போறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. இன்ஸ்டியூட் தேவையா? ரைட், இன்ஸ்டியூட் தேவையான்னு கேட்டா ஒரு சில பேருக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சனுங்க. ஒரு சில பேர் இன்ஸ்டியூட் எல்லாமே எதுவுமே இல்லாம ஒரு சில பேர் படிச்சிருவாங்க. அவங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா செல்ஃப் ஸ்டடி பேர்ல படிப்பாங்க. ஆனா செல்ஃப் ஸ்டடினா என்னன்னே தெரியல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அதாவது நான் இன்ஸ்டியூட் போல, பட் ஆனா யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் வந்து யூடியூப் சேனல்ஸ் இந்த மாசம் மாசம் 600 ரூபா கட்டி கட்டி பண்றது, அந்த மாதிரி அவங்க அவங்க வீடியோ கிளாஸை வாங்கி படிச்சுக்கிட்டு அது பேர் செல்ஃப் ஸ்டடிங்கிறாங்க. ஆக்சுவலி அது பேர் செல்ஃப் ஸ்டடியே கிடையாது. செல்ஃப் ஸ்டடினா என்னன்னு நினைச்சீங்கன்னா, இப்போ புக்ஸ் இருக்கு நமக்கே. இப்போ வந்து கம்பெனி லா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லா புக் இருக்கு. அந்த லா புக்ல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க படிச்சு நீங்க ஓனா புரிஞ்சு, ஓகேவா, புரிஞ்சு பண்றீங்க தெரியுமா, அது பேர் தான் உண்மையான செல்ஃப் ஸ்டடி. ஆக்சுவலி அது நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நான் ஏன் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு சொல்றேன்னா, ஆமாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கணும். எல்லாமே டீட்டெயிலாக படிக்கணும். ரொம்ப டைம் நீங்க தான் அது புரிஞ்சு, புரியலன்னா யார்கிட்ட போய் கேட்கணும். இந்த மாதிரி பல வேலை பார்த்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஓகேவா, இதெல்லாம் ஒரு இருக்கு. அதுல அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்குமே ஒண்ணு இருக்கு. உம் என்னோட குரு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் எப்பயுமே செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண சொல்லுவார் எப்பயுமே. ஏன்னா நீங்க அது உண்மைதான். செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க சொல்லி நம்ம புரியறத விட நம்மளா அதை ரிசர்ச் பண்ணி டீட்டெயில் நமக்கு ஏன் புரியல. இப்போ ஒரு விஷயத்த படிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கான் டு இன்காக்னிட்டோன்னு இருக்கு, அதர்ஸ் ஹூ இஸ் திஸ், இந்த ஒரு பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃப் ஒருத்தவங்க சொல்லி நம்ம புரியறதுக்கும், இதை நம்ம படிச்சு ஃபர்ஸ்ட் தான் நம்ம படிச்சோன்னு ஒண்ணுமே புரியாது. அப்புறமேல் திரும்பி கூகுளில் போடுவோம், திரும்பி திருப்பி படிப்போம், அப்புறம் ஒரு இது புரியும், திரும்பி நமக்கு ஒரு கொஷின்ஸ் மைண்டுக்குள்ள வரும், அது ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு போராட்டம் வந்திருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி படிச்சோம்னு வச்சுக்கோங்க, சத்தியமா மறக்கவே மறக்காது எதுவுமே. பட் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அது படிக்க டைம் எடுக்கும். அதுதான் ஒரு ஒரு ஃபேக்டர். இப்ப எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்கோம்ல, அதனால ஓகே, எனக்கு வந்து மணி பத்தி பிரச்சனை இல்லை, டைம் பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செல்ஃப் ஸ்டடி பண்றது பெஸ்ட். நீங்க ரொம்ப டீடைல் ஓரியன்டா படிப்பீங்க, உங்களை யாரும் தட்டிக்க முடியாது. அப்ப இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறோம் மட்டும் என்னன்னு அப்படி நான் சொல்ல வரல. ஆனா ஒருத்தவங்க செல்ஃப் ஸ்டடி பண்றானா, நான் சொல்ற வேலை, இப்ப நான் சொன்ன தெரியுங்க செல்ஃப் ஸ்டடினா, அந்த வேலை ஒருத்தவங்க படிச்சானா டெஃபினட்டா அவனுக்கு செம்ம நாலேஜ் இருக்கும். உண்மையாவே அவன் ஒரு சிஎஸ்சிஎம் எதுவுமே கிளியர் பண்ணா கூட அவனுக்கு செம்ம நாலேஜ் இருக்கும் ஆக்சுவலி. ஆமா, உண்மை அதுதான், உண்மை அதுதான். ஏன்னா அவன் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது அவ்வளவு விஷயத்த கேதர் பண்ணியிருப்பாங்க, அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதுதான் இங்க ஹைலைட். அவங்க பிடிச்சதுனால அவங்களுக்கு இதா இருக்கும். ஓகே ஃபைன், லீவ் இட், இது முடிச்சிருவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஐ மீன் 10th காமர்ஸ், ஐ மீன் 11th காமர்ஸ் படிச்சுட்டு 11th 12 முடிச்சுட்டு நான் வந்து ஒரு சிஎஸ்சிஎம்ஏ படிக்க போறேன். ஓகே, சிஎஸ்சிஎம்ஏ படிக்க போறேன். நம்ம என்ன பண்ணுவோம், பிகாம் போயிட்டு 3 வருஷம் படிச்சுட்டு அப்புறமேல அதுல போவோம், அப்புறமேல இன்ஸ்டியூட் போவோம். நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வேணா பாருங்க. அதை போயிட்டு என்னோட சைடு ஹசல்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும், பாருங்க அந்த வீடியோஸ்லாம். ஆஃப்டர் 12th ஆஃப்டர் 10th போட்டுருப்பாரு, அதில் பாருங்க. ஓகே, நீங்க இப்போ 11th 12 முடிச்சிட்டீங்க, இப்போ ஸ்ட்ரைட்டாக சிஎஸ்சிஎம் படிக்க போறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்பயே சொன்னேன், சிஎஸ்சி படிக்க போறீங்க 10th முடிவு பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் புக்ஸ் படிங்க, சிஏ புக் எல்லாம் படிங்க. ஓகே, நீங்க படிக்கல 10th 11th 12th சிஏ புக் வாங்கி படிக்கல, பிடிஎஃப் கூட போடல, சரி திரும்பி ஒரு தடவை பாருங்க. 12th முடிச்சிட்டீங்களா, எப்படி இருந்தாலும் ரிசல்ட்ஸ் வர இந்த கேப் இருக்கும்ல, அந்த அந்த கேப்பை கூட நான் விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகேவா? நான் ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகே, நான் அவங்களுக்கு எப்படி கைடன்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அந்த பையன் வேற லெவல். ஆக்சுவலி என்னன்னா 10th முடிச்சாங்க. அவங்க வந்து 9th அவங்க ஃபாதர்லாம் வந்து ஓகே இவன் வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுக்கணும், அவங்க ஃபாதர் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பையன் முடிவு பண்ணான்னு தெரியல, பட் ஆனால் அவங்க ஃபாதர் முடிவு பண்ணிட்டாங்க காமர்ஸ் குரூப் எடுக்கணும், ஆடிட்டர் ஆகணும். ஓகே, ஒரு ஆடிட்டர் ஆகிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு உட்கார்ந்துருந்தோம். அவங்க ஃபாதரோட இது எப்படி இருந்துச்சு. ஆஹ் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து தெரிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃப்ரெண்டு தானே. ஓகே, ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபாதர் ரொம்ப தெளிவாயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, 10th படிக்கும்போது முடிவு பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்க, 10th படிக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அது பண்ணலாம். நீங்க 10th மீன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சிஏ சிஎம்ஏ அந்த இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸாம் எப்ப எழுதலாம்னா, நீங்க 12th பாஸ் ஆகணும்னு தான் எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, 10th முடிச்சு 10th அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணாங்க 2 வருஷம். அவங்க பெருசா நான் அன்னைக்கு சொன்ன பாருங்க, 11th 12th பெருசாலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, சிஏ தான் இது பண்ணாங்க. ஓகே, சிஏ தான் இது பண்ணாங்க. ஐ மீன் 11th 12th ஒரு டீசென்டான மாதிரி எடுத்தாங்க. பட் அதெல்லாம் மார்க்லாம் அவங்க ஃபாதர் ரொம்பவே தெளிவா இருந்ததுனால சிஏ புக் ஃபவுண்டேஷன் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ணாங்க அந்த 2 வருஷம். அதுக்குன்னு தனியா அவங்க அவங்க அந்த என் ஃப்ரெண்ட் எப்படின்னா, அவங்க வந்து ஐ மீன் அந்த கோரா 11th பொறுத்தவரையும் நார்மலா தான் படிச்சிருந்தாங்க. பட் 12th வந்தோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஸ்கூல் வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 8 மணி ஸ்டார்ட் ஆகி 5 மணிக்கு முடிஞ்சிடும். திரும்பி ஒரு 7 மணில இருந்து ஒரு 9 மணி வரையும் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? சம்மர்ல 12th படிக்கும் போதே அது ஏன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் 12th வந்து எப்போ முடியும், மேல முடியும். ஓகேவா? மேல எண்டு ஸ்டார்டிங்ல தான் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் நடக்கும். இப்போ வர 3 தடவை ஆகிட்டாங்க எக்ஸாம்ஸ். அவன் அப்பயே எழுதிட்டாங்க. 12th முடிச்சிட்டு கையோடய எழுதிட்டான் எக்ஸாம்ஸ். ஆக்சுவலி பார்த்தா 12th முடிச்ச கையோடய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணிட்டான். ஆக்சுவலி 17 வயசுலயே கிளியர் பண்ணிட்டான் ஃபவுண்டேஷனு. அப்புறம் இன்டரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், ரெண்டு போத் குரூப்புமே எழுதிட்டான். அது ஏன் இப்படி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அந்த பேஸ் வந்து செம்மையா கிடைச்சிச்சுங்க. அவன் இப்போ சிஏ எல்லாம் ஃபவுண்டேஷன் எல்லாரும் எப்படி படிப்போம், 12th முடிச்சுட்டு ஒன்று அப்படியே வருவோம், அப்புறமேல் தான் எடுத்தோடனே கால வைப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு வருவாங்க 3 வருஷம் கழிச்சுட்டு. ஆனா இவர் இந்த பையன் என்ன பண்ணான்னா 2 வருஷமும் மீன் 1.5 வருஷமும் சிஏ ஃபவுண்டேஷன் புக் தான் படிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? சரி, அதுல படிச்சான். ஆனா அவன் மார்க் எவ்வளவு தெரியுமா? சத்தியமா சொன்னா சிரிப்பீங்க. 450 சம்திங் தான். ஆக்சுவலி அவன் பார்த்தீங்கன்னா 12th ஐ மீன் ஆமா 12th 11th எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் 12th 450 சம்திங் தாங்க. உங்களுக்கு 600 நான் சொல்றது 450. பட் ஆனா வேற லெவல். ஏன்னா அவன் அது 2 வருஷம் படிச்சிருக்கான். அதனால தான் அவன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. அவன் செம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். சண்டே கூட சாட்டர்டே சண்டே ஃபுல் கோச்சிங் போவான். ஆக்சுவலி சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருக்கும் அவனுக்கு. பட் ஆனால் அவங்க ஃபாதர் வந்து இந்த மாதிரி பண்றவங்க இந்த மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட்டை பேசி சாட்டர்டே எனக்கு லீவ் வேணும், என் பையனுக்கு மார்க்லாம் தேவையில்லை. அவங்க ஃபாதர் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபாதர் ரொம்ப தெளிவா இருந்ததுனால கரெக்டா மூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு சாட்டர்டே எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை, டீசென்ட் அவன் பாஸ் ஆயிடுவான், எங்களுக்கு சிஏ மெயின் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி சாட்டர்டே சண்டே ஃபுல் கிளாஸ் போயிருக்காங்க சிஏ இன்ட்ரு மீன் சிஏ கோச்சிங்க்கு. வேற லெவல்ல. அதனால தான் சொன்னேன், அவன் எனக்கு தெரிஞ்சு 19க்குள்ளேயே அவன் சிஏ இன்டர்லாம் முடிச்சிருப்பான். அவன் ஆர்டிகல்ஷிப் போயிட்டு டச்ல இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் கேட்கல, ஆனால் அவனுக்கு பெரிய இது இல்லை. ஏன்னா அவனுக்கு இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22 தான் இருக்கும். கரெக்ட், ஃப்ரெண்டு தான், அந்த ஃப்ரெண்டு தான். பட் 22 21 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அவன் ஆர்டிகல்ஷிப்லாம் முடிச்சிருப்பான். அப்படின்னாலும் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஆனால் ஃபைனல் வந்தா மேபி நான் மெசேஜ் பண்ணியிருப்பான். பட் ஆனால் கிளியர் பண்ணலையா இல்லை என்னன்னு தெரியல. அவன் டச் இல்லாமல் கொஞ்சம் டச் இல்லாமல் நான் அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். இந்த இது பார்க்கும்போது தான் எனக்கு அவனும் வந்துச்சு. பட் ஆனால் நினச்சி பாருங்களேன், ஒரு 21 ஏஜுக்குள்ளேயே ஒரு ஃபைனல் முடிச்சிட்டான்னா, அதாவது ஸ்டார்டிங் சேலரி இதெல்லாம் அவனோட கெரியரே வந்து வேற மாதிரி ஆயிடுங்க. ஒரு 21 வயசுல ஒரு பையன் வந்து ஒரு ஆடிட்டிங் அந்த பொசிஷன் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஒரு ஒன்றும் இல்லை, 21 வயசுல ஒரு 70,000 60,000 சம்பாதிக்கிறேன். நான் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் சொல்றேன். ஒரு சிஏ குவாலிஃபைட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்டிங் பேஸ் சேலரி மினிமம் வந்து 70,000 அபவ் தான் இருக்கும். நான் வந்து கம்மி பண்ணி சொல்றேன், ஒரு 60,000 65,000 70,000 சொல்றேன்.
21 வயசுல ஒருத்தவங்க 70,000 சம்பாதிக்கிறான். ஓகேவா? இங்க 21 வயசுல தான் மெனி ஆஃப் தேம் அவங்க அப்பதான் கிராஜுவேட் முடிச்சு வெளில வருவாங்களே. ஒரு 20,000மோ 30,000மோ ஃப்ரெஷருக்காக கிடைக்கும். அவங்க 70,000 21 வயசுல ஒருத்தவங்க 70,000 சம்பாதிக்கிறான்னா அப்போ இன்னும் ஒரு எவ்வளவு இயர்ஸ் இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன் இந்த காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரையும் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன் ஆக்சுவலி. அது சிஏ படிக்கிறதுலாம் பெருசாலாம் செலவு இல்லை. இந்த இன்ஜினியரிங் இந்த மாதிரி கட்டுற மாதிரிலாம் நமக்கு அமௌண்ட் தேவை இல்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப என்ன பொறுத்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன். அவங்க ஃபாதர் அதான் சொல்லுவாரு. இந்த சிஏ பொறுத்த வரையும் அவர் சிஏமே தெரியாது அவரை பத்தி. பட் அவர் சிஏ பொறுத்த வரையும் அவர் அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான். சிஏ இஸ் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன். அவர் பிசினஸ் மேன் அப்படிதான். அப்படிதான் பேசுவாங்க அவங்க. அதாவது பழைப்பு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பாக்குறாங்க. நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. பட் சொல்றோம் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன் சிஏ பொறுத்த வரையும். அது எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிருப்பாங்க. சிஏ ஃபவுண்டேஷன் எவ்வளவு தெரியுமா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும்? 6,000 5,000 ஃபவுண்டேஷனுக்கு ஆயிருக்கும். இன்டர்மீடியட்டுக்கு 18,000 ஏதோ சம்திங் 25,000 சம்திங் தான். ஓகே. அப்புறம் ஃபைனலுக்கும் அதே என்ன 25 30ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கோச்சிங் கிளாஸ் இது சேர்த்து எவ்வளோ 50,000 55,000 வருது. நீங்க வந்து இன்ஸ்டியூட் கட்ட போறது 55,000 பிளஸ் அடிஷ்னலா இந்த இந்த இதுதான் இந்த ஏதோ கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கு ஏதோ கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 வச்சுங்களேன். ஒரு 65,000 முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து அந்த போர்டுக்கு வந்து அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 60,000 தான் கட்ட போறீங்க. அடிஷ்னலா நீங்க வந்து இன்ஸ்டியூட் கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 25 ஒரு 30,000 வச்சுக்கோங்க. இன்டர்மீடியட்டுக்கு ஒரு எனக்கு ஒரு அகாடமி தெரியும். அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்டர்மீடியட் ஒரு 70,000. அதாவது தரமான அகாடமி. நான் அந்த அகாடமியை பத்தி கடைசியாக சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 70,000 வச்சுங்க. ஃபைனல் ஃபைனல் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட்டே படிக்க மாட்டாங்க. அது 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 ஏன்னு தெரியல எனக்கு. சரி ஃபைனலும் இப்போ சரி ஃபைனலும் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபைனல் மோஸ்ட்லி அவங்க அப்பா அம்மா கிளாஸ் ஏன்னா இன்டர்ன்லயே ஐ மீன் அந்த ஆப்டிக்ஸ் 2 இயர்ஸ் இப்போ 2 இயர்ஸ் இந்த இது அதுலயே சம்பாரிச்சிருவாங்கன்னு வச்சுங்க. பெருசு சம்பாதிக்கும் போது ஒரு ஃபைனல் போற கிளாஸஸ் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே. பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நான் 70,000 ஒரு 1 லட்சம் 1,60,000 சரி ஃபைனல் சேர்த்து ஒரு 2 லட்சம் தாங்க வரும். ஒரு 2 லட்சம். ஓகேவா? ஒன்ஸ் அவன் குவாலிஃபை ஆயிட்டான்னு வச்சுங்களேன். ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருந்தாலும் 70,000 எப்போ தான். ஆனா இன்னொன்னு குவாலிஃபை ஆயிட்டு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இருக்கணும். ஆனா நீங்க ஒன்ஸ் குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா மெஜாரிட்டி குவாலிஃபை பாஸ் ஆகிறவங்க எல்லாருக்குமே சிஏ பாஸ் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிஏ சீனியர் ஐ மீன் சிஎம்ஏ நான் சொல்றேன் சிஏ பாஸ் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பா நாலேஜ் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நாலேஜ் இருக்கும்னா எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்கும். ஓகே. அவங்க அதனால தான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற டைலாக் தான். ப்ராப்ளமா நிறைய சால்வ் பண்றாங்க. அதனால சேலரி ஐ மீன் அமௌண்ட் அவங்களுக்கு நிறைய வருது. சிம்பிள் என்ன பொறுத்தவரையும். நம்மளால ப்ராப்ளமா நிறைய சால்வ் பண்ண முடிஞ்சா நமக்கு சம்பளம் கிடைக்கும். ஓகே. சம்பளம் மீன்ஸ் நம்மளுக்கு ஒன்று வரும். ஓகே. ரிட்டர்ன் ஒன்று வரும். இதே நம்மளால ப்ராப்ளம் வந்து அதிகமா சால்வ் பண்ண முடியுது, கம்மியான டைம்ல அதிகமா சால்வ் பண்ண முடியுதுன்னா அவங்க தான் பணக்காரங்களே ஆக்சுவலி இந்த உலகத்துல. ஆமா. அவங்கதான் இப்போ நான் வந்து சொன்ன இது நீங்க ஜெஃப் பெசாஸ் கூட பொறுத்து கூட பார்க்கலாம். அந்த இ காமர்ஸ் அமேசானுங்கிற இ காமர்ஸ் ஓகேவா? உலகம் ஃபுல்லா அட் டைம்ல டக்கு டக்கு டக்குன்னு பொருள் இருக்கு. ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்றான். அந்த ஒரு டைம் சின்ன சின்ன ஸ்மால் ஆஃப் அமௌண்ட் டைம்ல. ஸோ பாருங்க எவ்வளவு அவன் தான் நம்பர் 1 நம்பர் 2ல இருக்காப்புல உலகத்திலேயே. ஸோ அதுதான் நம்ம இந்த இது போய் எதுக்கு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் எங்க விட்டேன் நம்ம வந்து சொல்லுங்க. தண்ணி குடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. ஆமா. ஆனா அவன் அந்த ஃப்ரெண்ட் சொன்னானே அவனா கிட்டத்தட்ட லைஃப் அந்த ஒரு லைஃப் இருக்கு தெரியுமா? அவன் என்ஜாய் பண்ணல. ஒரு ஒரு 4 5 இயர்ஸ்ல அவன் வந்து லைஃபை என்ஜாய் பண்ண பெருசா என்ஜாய் பண்றதுல நான் என்ன எப்படி சொல்றது? இப்ப நம்ம விளாடுற மாதிரி இல்ல ஒரு மூவி பாக்குறது அந்த மாதிரிலாம் பெருசா பண்ணல அவன். ஓகே. சரி. அவன் எனக்கு தெரியல அவனுக்கு பிடிச்சத பண்ணானு தெரியல. இப்ப பிடிச்ச பண்ணாதான் அவனுக்கு கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு எல்லாமே. சொல்றேன். ஆமா. பட் ஆனா அவன் 22 ஏஜ்ல அவன் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்க அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஏஜ் இருக்குல்ல. ஓகே. அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியும். பெஸ்ட் அவன் டெடிகேஷனா ஃபோக்கஸ்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணான். அதெல்லாம் ஆனா கிளியர் பண்ணிட்டான். அடுத்து என்னன்னா அதான் இப்போ நீங்க சிஏ 10th இது 11th முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் உங்க இன்ஸ்டியூட் சூஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டியூட் சூஸ் பண்றது வந்து எப்படி சூஸ் பண்ணுங்கன்னா அவங்க வந்து கான்செப்டுவலா சொல்லி தராங்களா அவங்க பத்தி பாருங்க. அது மாதிரி டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்றாங்களா? ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான்
அவன் ஒண்ணு சொல்லுவான், எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா கிளியர் பண்ணணும், எனக்கு என்னன்னா நான் வந்து கான்செப்ஷன் ரொம்ப கிளியர் பண்ணுவேன். அதுக்கு அதை தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எக்ஸாம் பண்ணி கிளியர் பண்ணணும், அப்பதான் நீ குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே, ஒரு குவாலிஃபைடு காஸ்ட் அக்கௌண்டன்ட் நீனு. அது எக்ஸாம் கிளியர் பண்ணதான் அவங்க நாலேஜ் இருந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் கஷ்டம் தானே. ஓகே, அது என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, அதுவே டெஸ்ட் நிறைய நீ ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அந்த சின்ன அந்த ஒரு நம்மளுக்கு கம்மியான டைம் தான் இருக்கு. அந்த கம்மியான டைம்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோ அதுதான் உங்களோட இருக்கு. நீங்க சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால நீங்க எப்படி சொல்ல, அந்த டைமுக்குள்ள நீங்க எல்லா கொஸ்டினும் உங்களால எழுத முடியாது. நீங்க இப்ப 100 மார்க் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 100 மார்க் நீங்க எழுதுனா, ஐ மீன் உங்களால ஒரு 100 மார்க் எழுதினா தான் உங்களால ஒரு குறைஞ்சது ஒரு 50 60 மார்க் எடுக்க முடியும். நீங்க எழுதுனதே 60 70னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாஸ் ஆகிறதே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சிஎஸ்சி இருந்தாலும். ஓகே, ஆமா, நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கான்செப்டுவலா சொல்லி தராங்களா, ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டியூட் போங்க. இன்ஸ்டியூட் எனக்கு ஒரு டெமோ கிளாஸ் நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்க நடத்த விட்டு கேளுங்க. ஓகே, நீங்க எப்படி அவங்க எப்படி ஏன் சொல்லி ஏன் எதுக்குன்னு சொல்றாங்களா, கொஷின்ஸ் கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் அவங்க நீங்க சூஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க இந்த டாபிக் எனக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவன் ஒரு டாபிக் எடுத்துட்டு அதுல பக்காவா இருக்கும், ப்ரிப்பேரா வருவாங்க. அப்படி வரக்கூடாது. ப்ரிப்பேர்லாம் இல்லைன்னா கூட ஓரளவு ஏன் இருக்குன்னு சொல்லணும். அவங்க தான் அப்பதானே ஒரு ஒர்த்து உங்களுக்கு புரிய. சும்மா அந்த 10,000 20,000 பேஸ்டா போகிறத விட அப்படியே சொல்லி வரணும். ஓகே, நல்லா கான்செப்டுவலா சொல்லி வரணும். டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ணணும், எக்ஸாம்ஸ் நீங்க எழுதணும். ஓகே, நிறைய அவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி கிளியர் பண்றது அந்த மாதிரிலாம் சொல்லி தரணும். ஓகே, இந்த மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க ரிவ்யூஸ் நல்ல இன்ஸ்டியூட்டா. அப்புறம் வந்து கேளுங்க, அந்த இன்ஸ்டியூட் பசங்க போவாங்களா அவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, இவங்க எப்படி நடத்துறாங்க என்ன ஏதுன்னு கேளுங்க. ஓகே, நான் சென்னை திருச்சி சொல்றேன். ஓகே, எனக்கு வந்து சென்னையில வந்து என் தம்பி, ஓகே என் தம்பி, என்னோட தம்பி படிச்சான். ஓகே, அவன் வந்து அவனுக்கு ஏஜ் இப்போ வந்து 20 தான். அவன் இன்டர்லாம் முடிச்சிட்டான். ஆக்சுவலி ஆர்டிகல்ஸ் போயிட்டு இருக்கான், செகண்ட் இயர் போயிட்டு இருக்கான். மொத்தம் ஃபைனல் எழுதுருவான். அவன் போன அகாடமி வந்து கேஎஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க. இங்க சென்னையில டி நகர்ல இருக்கு. நிறைய பிரான்ச் வச்சிருக்காங்க. இப்போ அவர் சாரா சார்னு சொல்லுவாங்க. அவரு ஆக்சுவலி வேறல ஒரு, ஆக்சுவலி நான் சிஎம்ஏ படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து என் தம்பியோட ஆக்சுவலி அவங்க கிளாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த கிளாஸ் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஃபவுண்டேஷன் படிக்கும்போது கிளாஸ் கொடுத்துட்டாங்க. நான் வந்து அந்த ஆக்சுவலி ஏன்டா அந்த அகாடமி சேரலன்றவங்க, நான் ஒரு அகாடமி சேர்ந்தேன். அது வந்து ஒஸ்டான அகாடமி திருச்சியில. ஓகே, இந்த அகாடமி என்னன்னா இந்த அகாடமி வந்து சொல்றேன் பாருங்க, காட்டுறேன். நாகா ப்ரொஃபஷனல். இந்த விஷயம் திருச்சியில இந்த அகாடமிலாம் சேர்ந்துடாதீங்க. இந்த நாகா ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சேர்ந்துடாதீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். நீங்களாம் எதுவுமே இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா நான் ஒரு ஒரு 5 months வேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாம. அப்பயே ஓடி வந்திருக்கணும். ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு திருச்சியில இது ஒரு வேஸ்டான அகாடமி தான், ஓப்பனா சொல்லணும்னா தான். ஆமா, இவங்க இது பண்ணாலும் போகாதீங்க. 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது இங்க. இந்த ரிவ்யூஸ்லாம் வந்து மோஸ்ட்லி டம்மி ரிவ்யூஸ் தான் எல்லாமே. வந்து நான் தெரியும் எவ்வளவு காசு தான், ஆனா 20,000 என்னமோ தான் இருக்கும். பட் ஆனா வேஸ்ட், தயவுசெய்து இங்க சொல்லிடாதீங்க. இன்னொன்று திருச்சியில ஆஹ், எனக்கு இன்னொன்று ஒன்று தெரியும். சாகா சிங்கர் அகாடமி ஒன்று இருக்கு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க இந்த காசுக்கு இது ஓகேங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இவங்களும் கான்செப்டுவலாக சொல்லி வருவாங்க, டெஸ்ட் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பண்ணதில்லை, அப்ரோச் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களோட இதை எப்படி சொல்றேன்னா, இவங்க அகாடமி சேர்ந்து படிக்கிறது உங்களோட விருப்பம். நீங்க ரிவ்யூலாம் பார்த்து கூட போய்க்குங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க காட்டுறேன். யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட இவங்க இவங்களோட எல்லா எப்படி சொல்றது, மோஸ்ட்லி நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா, இந்த அகாடமி வந்து நீங்க சிஏக்கு படிக்கிறத விட சிஎம்ஏக்கு படிச்சா ரொம்ப பெட்டரா இருக்கும். எனக்கு சிஎஸ் பத்தி தெரியல. ஏன்னா சிஎம்ஏ இவங்களோட அகாடமி, இவங்க வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய படிச்சிருக்கேன். ஓகே, ஆனா என்னன்னா இவங்க இது பண்ண சொல்லுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய அமௌண்ட்லாம் இருக்காதுங்க, எல்லாமே இருக்கும். ஃபவுண்டேஷன்னா எல்லா வீடியோஸுமே சொல்லியிருப்பாங்க. ஆனா சிஎம்ஏக்கு இது ரொம்ப பெஸ்டான ஒரு
ஐ மீன் நான் சொல்லுவேன். மெம்பர் காசு கட்டுற மாதிரி இருக்கு, பெருசாலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு 600 சம்திங் தான் இருக்கும் மாசம் மாசம். நீங்க வேணா இந்த மாதிரி கூட நீங்க வீட்ல இருந்துகிட்டு இந்த சேனல் இது பண்ணிக்கிட்டு நீங்களா டெஸ்ட் இந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து எனக்கு காசுலாம் பெருசா இல்லப்பா, என்னால வந்து அது மாதிரி இன்ஸ்டியூட் போயிட்டு அப்படிலாம் சென்னை போயெல்லாம் என்னால படிக்க முடியாது. நான் சொல்றேன் ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு படிக்க முடியாது அப்படின்னா நான் சொல்றேன் இந்த அகாடமி இது வந்து சாகா ஸ்ட்ரீட் ஃபிங்கர் அகாடமி. இவங்க ஆனா நான் சிஏமிக்கு இவங்களை சொல்லுவேன். நான் சிஏக்கு என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்க ஓகே சூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இப்ப நான் சொன்ன தெரியுமா முதல்ல ஒரு அகாடமி அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்குலாம் எனக்கு கிடையாது. இவங்க நல்லா பெட்டராகவே சொல்லி தருவாங்க. ஆக்சுவலி நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணது இவங்களும் ஒன் ஆஃப் தி ரீசன். இந்த சாகாஸ்ட் சிங்கர் அகாடமியும் இந்த கேஎஸ் அகாடமியில நான் ஃபவுண்டேஷன் அவங்களோட ஐ மீன் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு. அவன் ஆக்சுவலி வச்சிருந்தான். அவங்க வீட்டுக்கு என் தம்பியோட வீட்டுக்கே போயிட்டேன் நான். வீட்டுக்கே போயிட்டு கிட்டத்தட்ட 2 டேஸ்ல ஒரு 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 எத்தனை எக்கச்சக்கமான எபிசோட்ஸ் நான் கிளியர் பண்ணேன். ஒரு 2 நாள்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து ஃபுல்லா உட்காந்து படிச்சு அப்படிதான் ஃபவுண்டேஷன் பண்ணது. இவங்க பெட்டரா தான் இருக்கும். சிஎம்ஏக்கு பெஸ்ட் தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா நீங்க இவங்களோட மெம்பர்ஷிப் மட்டும் வாங்கிங்க. மெம்பர்ஷிப் வாங்கினா எப்படி சொல்றேன்னா இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. திஸ் வீடியோஸ் அவைலபிள் சேனல் மெம்பர்ஸ் லெவல் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் எவ்வளவு வரும்? ஐயோ சைன் இன் கேக்குதா? ஓகே பாருங்க ஜாயின் Hi கொடுத்தீங்கன்னா all, here I'll be இன்கம் discussing டேக்ஸ்னா on some 150 ரூபா FAQs மாசம் மாசம். சிஎம்ஏ and ஃபவுண்டேஷன் 1 சப்ஜெக்ட் 2 we are சப்ஜெக்ட் introducing this 600 YT membership எல்லா for சப்ஜெக்ட்டும் 600 வந்துடுறாங்க. மாசம் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். எப்படியாச்சும் ஒரு 2 3 மாசத்துல முடிக்க பாருங்க. ஒரு 1800 முடிஞ்சிடும். நல்லா டீட்டெயில்டா சொல்லிடுவாங்க இருப்பாங்க பாருங்க. எல்லாமே ஒரு மணி நேரம் கிளாஸ் எல்லாமே. நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பரா தான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு மொக்கலாம் கிடையாது. வேற லெவல்ல தான் இருக்கும் இதுவும். ஸோ நீங்க உங்க காசு கம்மியா இருந்துச்சு நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னா பெட்டர் சகாஸ்ட் சிங்கர் அகாடமி. சிஏமிக்குனா பெஸ்ட் இது. ஓகேவா? நீங்க அந்த மாதிரி கூட பாருங்க. அப்புறமேல் hi all. இன்னொரு கேஸ் அகாடமி என்ன சொல்றேங்க. இவங்க வந்து தரமான அகாடமி சொல்லி என்னை பொறுத்தவரையும் இது ரெண்டுமே நான் சஜஸ்ட் பண்ணேன். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேஎஸ் அகாடமி டி நகர்ல இருக்கு. தரமான இவரு அக்கௌண்ட்ஸ் வேற லெவல்ல சொல்லி தருவார். ஆக்சுவலி பார்த்தா இவர் தான் சரவணன். ஓகே ரொம்ப இவங்க ஆனா நிறைய ஆனா ரொம்ப பயங்கரமா காசு கேட்பாங்க. பட் ஆனா டோட்டல் இட்ஸ் ஒர்த். பட் இது ஒரு இவங்க இந்த அகாடமி நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்களே பாருங்க. ஓகே பட் நான் சொல்லிட்டேன் இது சூப்பரான அகாடமி. இந்த சரவணன் சார் இவர் கிளாஸ் பண்ணோம்னா வேற லெவல்ல இருக்கும். ஒண்ணுத்துக்கும் ஏன் எதுக்குன்ட்டு ரொம்ப டீட்டெயில்டா சொல்லுவாரு. நான் அக்கௌண்ட்ஸ் இவரு சொல்றேன். ஓகே அப்புறம் வந்து இவரும் நல்லா சொல்லி தருவாருலா. ஓகேவா? சூப்பரா தான் ஆல்மோஸ்ட் ஓகே தான். இது சொல்ல முடியல. டெஸ்ட்டும் செம்மையா கனெக்ட் பண்ணும். இவங்க கொடுக்குற டெஸ்ட்லாம் நீங்க கிளியர் பண்ணாலே நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். இவங்க என்னன்னா இவங்க வெறும் கிளாஸ் மட்டும் தான் நடத்த மாட்டாங்க. லைஃப் ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இவங்க நடத்துவாங்க இந்த கேஎஸ் அகாடமி. அதனால தான் எனக்கு இந்த அகாடமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தம்பி அவன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் சொன்னேன் அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் அக்கௌண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க செல்லில் கொடுத்துட்டாங்க. ஓகே நான் வீடியோஸ் எனக்கு அனுப்பிச்சுட்டு பார்க்க அவங்க அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் போட்டு ரொம்ப தரமா பண்ணியிருந்தாங்க. நம்மளால அது பண்ண முடியாது. பண்ணலாம் நம்ம எதுக்குன்ட்டு எனக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஒன்னுத்துக்கு ஏன் எதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்மள ஒரு சின்ன அளவு கூட நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் சைடை கொண்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒரு வந்து சிஏ படிக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த சொசைட்டி இல்லைன்னா வந்து அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்பா அது கஷ்டமான இது ஒரு தடவை பாஸ் ஒரு பேப்பர் போனா கூட திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணும். ஆனா இப்ப அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் சொல்றேன் இனிமேல் எல்லாமே நெகட்டிவ். பட் ஆனால் இவர் வந்து செம்மையா மோட்டிவேட் பண்ணுவாரு. ஒரு பாசிட்டிவான உங்க மைண்டுக்கு அழைச்சிட்டு போவார் இவர் கேஎஸ் அகாடமியில இவரு. ஓகே இது நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இது 2 அகாடமி நான் படிச்சிருக்கேன். அதனால நான் சொல்றேன் வேற லெவல் இது 2. ஓகே எனக்கு வேற எதுவும் சென்னை இது வந்து சென்னையில இருக்கு.
அந்த சாகா ஸ்டுடியோ வந்து சென்னையில இருக்கு, திருச்சியில இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க மெயினே திருச்சி தான். நீங்க பெட்டர் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சிங்கர் அகாடமி நீங்க சிஎம்ஏ படிக்க போறீங்க அப்படின்னா பெட்டர். நீங்க அந்த யூடியூப் பிளேலிஸ்ட் பார்த்தாலே நீங்க ப்ராப் படிச்சுக்கலாம். அவங்ககிட்ட இதுவும் இருக்கு. ஹார்ட் காப்பி வாங்கினா கூட வாங்கிக்கலாம், இல்லை பிடிஎஃப் போட்டு டவுன் பண்ணிக்கலாம். அவங்க வெப்சைட்ல போய் பார்த்தா கூட கிளியரா இருக்கும். ஓகே, கிளியர். நான் என்ன சொல்லுவேன்னு வச்சுங்க, இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னமும் நம்ம வந்து இன்ஸ்டியூட் அப்படிலாம் போகாம, இப்போ வந்து இந்த சரவண சார்ன்னு சொன்னோன்னா, இவர் வந்து அக்கௌண்ட்ஸ் வேற லெவலில் சொல்லி தருவார். ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு கிளாஸஸ் வாங்குற மாதிரி கூட நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டா, ஒரு இப்போ நமக்கு வந்து சிஏ இன்டர்வியூல ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பரும் நல்லா நடத்துவாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஓகே, நான் இது ஃபவுண்டேஷன், ஐ மீன் நான் அக்கௌண்ட்ஸ் சொல்றேன். அக்கௌண்ட்ஸ் வேற லெவல் நடத்துவோம், தரமா நடத்துவாரு. இவர் மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரேரான பீசஸ் தான் இருக்கும் அவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம். சரவண சார்ன்னு சொல்லுவாரு. ஆனா இவரை மாதிரி எல்லாரும் இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கவங்க சொல்லி தருவாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஓகே, அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு எனக்கு. இன்னொன்னு ஒருத்தர் இருப்பாரு, இந்த காஸ்டிங்க்கு தலைவர் பிரசன்னா. ஆஹ் உம் இன்னொன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே சொல்றேன். அவரும் வேற லெவல்ல டீச் பண்ணுவாரு. வீடியோஸ் இல்ல. ஏஎஸ் அகாடமி, காஸ்டிங். இவரு தலைவர். இவரு வந்து வேற லெவலுங்க. இவரும் I'm செம்மையா already நடத்துவாரு. underwater. I'm in the same boat. I'm in an actual boat because I've been using Grammarly's AI for years. ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் லெக்சர் பிரசன்னா, சிஎம்ஏ யூஎஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் சிஎம்ஏ அப்படின்ற கோர்ஸ். இவர் வந்து ஆக்சுவலி பார்த்தா இந்த கேஎஸ் அகாடமில இவர் படிச்சவர் தான். ஓகே, ஒரு கேஎஸ் அகாடமில இவர் படிச்சவர் தான். ஆக்சுவலி பார்த்தா இவரு ஸ்டோரி வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி வேற லெவல்ல இருக்கும். இவரை பத்தி நம்ம பார்ப்போம் வேண்டாம், வேற இதுல வரும் தலைவர். ஆனா இவர் சிஏ ஃபைனல் கிளியர் பண்ணல. ஆனா ஒரு செம்ம லெஜெண்டுங்க இவரு. லெக்சர் அகாடமின்னு இருக்குல்ல, லெக்சர் அகாடமினா இந்த கேஸ் அகாடமியோட இதுதான். அவங்க இதுதான் சிஎம்ஏக்கு மட்டும். சிஎம்ஏ சிஎஸ் இந்த மாதிரி இதுக்கு இந்த கேஸ் அகாடமி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சிஏ. அவர் சொல்றாரு பாருங்க, எ பிராண்ட் இன் சிஏ கோச்சிங். அவர் கேஸ் அகாடமிங்கிறது சிஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இது இந்த லெக்சர் அகாடமி வந்து சிஎம்ஏ சிஎஸ் ஏசிசிஏ சிஎஃப்ஏ யூஎஸ்சிபிஏ. நான் சொன்னேன் நான் சிஎஸ்சிஎம்ஏ தவிர்த்து நிறைய இருக்குன்னு, அதெல்லாம் தான் இது. ஓகே, இவர் வந்து யூஎஸ்சிஎம்ஏ முடிச்சிருக்காரு. இவரு பத்தி இவரும் வேற லெவல். ஆனா இவர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப தரமா சொல்லி வர்றாரு. ஏன் மேக்ஸ்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இதெல்லாம் கூட ஏன் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேக்ஸ்ல வந்து ஒரு இது ஏன் எதுக்கு லாஜிக்கலா ஒரு ஆளை பதில் ரொம்ப சொல்றவங்க ரொம்ப ரேர் தான். அதுல வந்து இவர் வேற லெவல் சொல்லி தருவாரு, பிரசன்னான்னு சொல்லிட்டு. ஆனா இவர் சேனல் வேணும், யூடியூப் சேனல் காட்டுறேன். பட் ஆனா இவர் இன்ஸ்டியூட்லாம் இருக்குல்ல, பட் இவர் இந்த அகாடமியோட சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஸ் அகாடமில இவர் சரவண சார் வந்து இவரை பத்தி கொஞ்சம் ப்ரைடா சொல்லியிருப்பாரு ஒரு சில விஷயம். அப்புறமேல இவர் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டாரு இன்ஸ்டால. ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன தெரியல. ஆனா இவர் ஏதோ இன்ஸ்டியூட்ல இருந்தாரு, ஏதோ சம்திங் பிரச்சனை. போட்டு பார்ப்பேன். இவர் தான் வர்றாரு. சரி, ஓகே, நான் ஒரு சேனல் நான் தமிழ்ல நான் ஷேர் பண்றேன். ஓகே, இவரும் நல்லா சொல்லுது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கா சரவண சார் பெஸ்ட். அவர் கிளாஸஸ் இருந்தால் எடுத்துங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் இவர் செம்மையா சொல்லி தருவார். இவர் சேனல் தான் எடுத்துங்க. இந்த மாதிரி மொத்தமா போகாம ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கிளாஸஸ் எடுத்து பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லயும் தரமா சொல்லி தர ஆள் கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி வீடியோஸ் தருவாங்களா, இல்ல அந்த ஒரு கிளாஸ் மட்டும் அந்த மாதிரி, அதுதான் பிரச்சனை. அப்படி இல்ல, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போனா சூப்பரா இருக்கும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தவரை இந்த 3 பேருமே வேற லெவல். நான் சொன்ன இதுல நல்லா. ஆனா அந்த கேஎஸ் அகாடமி சரண் சார்லாம் வேற லெவல் டீச் பண்ணுவாரு.
அவ்வளவுதான். நான் ஓரளவு சொல்லிட்டேன். நீங்க ஒரு இன்ஸ்டியூட் எப்படி சூஸ் பண்ணணும், கான்செப்டுவலா கிளாரிட்டி கொடுக்கணும், டெஸ்ட் நிறைய வைக்கணும், ஏன் எதுக்குன்னு சொல்லி தரணும் மெயினா. அப்புறம் எப்படி எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்றது, அந்த டெக்னிக்ஸ் டாக்டிக்ஸ்லாம் வந்து சொல்லி தரணும். ஓகே, இதெல்லாம் சொல்லி தந்தாங்கன்னா போய் தயவுசெய்து தேர்ந்தெடுங்க. ஆஹ் இந்த சகாஸ்ரீ சிங்கரும் நீங்க யூடியூப்ல மாசம் மாசம் 600 கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் படிக்க முடியுமோ அப்படியே போய் படிக்கணும் படிங்க. ஓகே, 600 நீங்க பெரிய அமௌண்ட் கிடையாது. நீங்க 60,000 1,00,000 கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆமா, வேற ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். ம், ம், ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு பேசியிருப்பாரு ஒரு ஸ்டூடெண்ட் கேஎஸ் அகாடமில இவருதான் புக்கே சார். படிக்க மாட்டான். சொன்ன அவனை பத்தி சிபிடி என்கிட்ட படிச்சாங்கன்னா அவன் எந்த புக்கையுமே ஐஎஸ்எம்ல அதை நான் படின்னு சொன்னா கூட படிக்க மாட்டான். அவன் பயங்கர புத்திசாலி, பயங்கரம்னா பயங்கர புத்திசாலி. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் எந்த புக்குமே ஓபன் பண்ண மாட்டேன் சார், நான் என்னைக்குமே ஓபனே பண்ணதில்ல. சிபிடில 124 மார்க் வாங்கினாங்க, 200க்கு 164 கிளியர்ட் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இன்டர்மீடியட் போத் குரூப் சிங்கிள் சிட்டிங் யாரு நம்ம கிளியர்டு சார். நான் சோம்பேறி சார், அதுவும் அவன் சொல்லுவான். என்னால புக் ஓபன் பண்ணி படிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. திமுறாவே இருப்பாங்க. பிளஸ் டூலயே நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆனா நான் புக் எல்லாம் ஓபன் பண்ண மாட்டேன். மிஸ் சொன்னா நான் அப்படியே எழுதிடுவேன். ஒரு மாதிரி கிராக் மாதிரியும் இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியும் இருக்கும், ரெண்டாவும் இருக்கும். வேணும்ட்டு என்ன பண்ணா, வேணும்ட்டு ஒரு கான்செப்ட் நான் சொல்லி கொடுக்கல. இவனுக்கு எக்ஸாம்ல அதை கேட்கணும், இவன் திமுறா இருக்காங்க. இப்ப கிளாஸ்ல தானே என்கிட்ட கேட்பேன், இது என்னன்னு கேட்டா நான் சொல்லாம இருக்க முடியாதுல்ல, இந்த மட்டும் இந்த லைன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படியே கேட்பான். பயமே அவன் உடம்புல கிடையாது. சம் கொடுத்தாங்க நான் வேணும்ட்டு, அவன் மட்டும் தாங்க நான் போட்டான். மிச்சம் எவனுமே எல்லாரும் தப்பு. போய் ஐஎஸ்எம்ல பார்த்த எல்லாரும் தப்பு. ஐஎஸ்எம்ஏ படிக்காம ஒரு கரெக்டா போட்டான். ஆனா அவனை வச்சு நம்ம எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அந்த பையனால இது வரைக்கும் அவன் சிஏ ஃபைனல் கிளியர் பண்ணலக்கா. நான் என்ன பண்றது, டீச்சர் சரியில்லைன்றான். சொல்லி கொடுத்ததை வச்சே எழுதி பாஸ் பண்ணும், இல்லன்னா எனக்கு சிஏவே வேண்டாம். சிஎம்ஏ யூஎஸ்ல முடிச்சிட்டான். சிஎம்ஏ யூஎஸ்ல ஒண்ணு இருக்குல்ல, சும்மா போய் எழுதினா அவனுக்கு அந்த அறிவு வச்சு பாஸ். சிஏல அப்படி கிடையாதுல, எதனா ஒரு சப்ஜெக்ட் கண்டராவியா இருக்கும், அதுக்கு கிளாரிட்டி பயங்கரமா கிடைக்காது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் எனக்கு வந்து மாட்டினா எக்ஸ்ட்ராடினரி பர்சன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிராக்கு கலந்த இன்டெலிஜென்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இந்த கிராக்கு கலந்த இன்டெலிஜென்ட் இவர் தான். ஆமா, இவரோட யூடியூப் சேனல் இருக்கு, நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாரு, பாருங்க போயிட்டு, வேற லெவல்ல இருக்கும். கட்டுறது சிஏ, கட்டுறது தமிழ் மாதிரி கட்டுறது சிஏ. சினிங் ஃபீல்ட்லயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆளுக்கு, பிரசனா ஜிபிஹெச் இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, வேற லெவல் தான் இருக்கும். தரமா சொல்லி கொடுத்துருப்பாரு ஆளு, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். இவரு சூப்பரா எடுத்தவர், ஏன் எதுக்குன்ட்டு சொல்லி தந்திருப்பாரு. ஏண்டா ஒரு சில வீடியோஸ்ல வந்து பார்ப்போமா, வேற ஒரு எப்படி கிளாஸ் நடத்துறாங்கன்ட்டு நல்லா இதா நல்லா ஜாலியா சொல்லி தருவாரு. பாருங்க நீங்க, அப்புறம் சும்மா கொஞ்சம் ஃபன்னா இருக்கணுமேங்கிறதுக்காக நான் இதை பத்தி ஒரு பண்ணேன். அந்த கேஎஸ் அகாடமி சொன்ன சரவணன் அவர்கிட்ட படிச்சவர் தான் இவரு. பட் யூஎஸ்சிஎம் எல்லாம் முடிச்சுட்டாரு. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு, இந்த சிஏ சிஎம்ஏ ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இது சிஏ இதை மட்டுமே பேச போறது இல்லை, இந்த இந்த கடலை பத்தி பேசலான்றது. இந்த இந்த காமர்ஸ்ங்கிற ஒரு கடலை பத்தி பேசலாம், அதுல எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே அவங்க பேசுவோம், பண்ணா கொண்டிருப்போம். இந்த மாதிரி ஆதி காலத்தில் தோன்ற அந்த மாதிரி போகாம கொஞ்சம் பண்ணா ஜாலியா போவேன். ஓகே, பாய்.